காலையில எந்திரிச்ச உடனே இந்த 5 விஷயத்த நீங்க உங்க வாழ்க்கையில பண்ணீங்கன்னா, உங்க வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாறிரும். நீங்க உங்களுக்கு ரொம்ப புடிச்ச ஆளா மாற முடியும். நேத்து நம்ம வீடியோல ஏர்லி மார்னிங் பேர்ட், நைட் அவுல் அப்படிங்கிற கேட்டகரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பத்தி பேசியிருந்தோம். கமெண்ட்ல ஒருத்தர் வந்து, "காலையில எந்திரிக்கிறது ஓகே ப்ரோ. ஆனா காலையில எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியலையே. அத பத்தி ஒரு வீடியோ போடுங்க" அப்படின்னாங்க. அந்த வீடியோ தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. நெறைய பேருக்கு காலையில எந்திரிக்கணும்னு ஆசை இருக்குது. சில நேரம் கஷ்டப்பட்டு அவங்க எந்திரிக்கவும் செஞ்சுர்றாங்க. ஆனா எந்திரிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபண்டமெண்டலாவே என்ன பண்ணணும்னு தெரியல. அவங்க ஹோம் ஒர்க் படிக்கிறதா? இல்லைன்னா ஹோம் ஒர்க் எதுவும் எக்ஸாம் எதுவும் இல்லைன்னா, அப்ப சும்மா உட்காந்துட்டு என்ன பண்றது? இல்ல உட்காந்து காலையில ரீல்ஸ் பார்க்குறதா? இல்ல வாக்கிங் போறதா? ஸோ அவங்களோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் பேண்ட் இருக்கு. காலங்காத்தால எர்லி மார்னிங் வேக்கப் பண்ணாலும். ஸோ நீங்க எர்லி மார்னிங் வேக்கப் பண்ணி உங்க வாழ்க்கைய மாத்தணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோ உங்க வாழ்க்கைய டெஃபினட்டா மாத்தப் போகுது. ஏன்னா, நான் 5 விஷயம் உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த 5 விஷயத்த நீங்க காலையில எந்திரிச்ச உடனே பண்ணிட்டீங்கன்னா, உங்க லைஃப் மாறிரும். பிரேமானந்த் மகாராஜ் அப்படின்னு விருந்தாவன்ல ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, காலையில எந்திரிச்ச உடனே உடம்புல இருக்கிற விஷத்த எல்லாத்தையும் வெளிய அனுப்புறதுக்கு, எந்திரிச்ச உடனே குத்த வச்சு உட்காந்து தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறாரு. தண்ணி குடிக்கிறதுல என்ன இருக்கு ப்ரோ? அது எல்லாமே சொல்றது தானே அப்படின்னு. ஆனா, இதுல ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு இதுக்கு பின்னாடி. உடம்பு வந்து 8 மணி நேரம், 6 மணி நேரம், இல்ல 10 மணி நேரம் டீஹைட்ரேட் ஆயிருக்கு. நீங்க தண்ணியே குடிக்கல. அப்ப உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து ட்ரெயின் அவுட் ஆயிருக்கும். ஸோ, அந்த நேரத்தில நம்ம இந்த உணவு குழாய் எல்லாமே வந்து ஷ்ரிங்க் ஆயிருக்கும். ஈசோஃபேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க காலங்காத்தால வந்து தண்ணி குடிக்கும்போது அப்படி ஆகும் இந்த இடமெல்லாம். ஏன் அப்படி ஆகுதுன்னா, சுருங்கி இருக்குது. எல்லாமே டீஹைட்ரேட் ஆகி. அதனால ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது தண்ணி குடிக்கணும். வெந்நீ குடிக்கலாமா? பச்சை தண்ணி குடிக்கலாமா? உப்பு போட்டு, இந்த தேன் ஊத்தி, நான் ரொம்ப டீட்டெயிலுக்குள்ளலாம் போல. ஐ அம் நாட் அன் ஆயுர்வேதா டாக்டர் ஆர் எம்பிபிஎஸ் டாக்டர். ஆனா கண்டிப்பா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தண்ணி குடிக்கணும். அதனால ஃபர்ஸ்ட்டு எந்திரிச்ச உடனே தண்ணி குடிங்க. நான் என்னோட வாழ்க்கையில நான் ட்ரை பண்ண ஒரு அனுபவத்தில ஒரு விஷயம் சொல்றேன். நின்னுட்டு தண்ணி குடிக்கிறதுக்கும், சேர்ல உட்காந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்கும், குத்த வச்சுட்டு இந்தியன் டாய்லெட்ல போற மாதிரி குத்த வச்சுட்டு உட்காந்து தண்ணி குடிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. என்னோட பாடியில என்னோட மோஷன் ஃப்ளோவே வந்து அன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். சரி. இப்ப அடுத்த கேள்வி வரும். எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு. ரொம்ப தண்ணி குடிக்கணும். ரொம்பங்கிறது வந்து கண்டிப்பா வந்து பர்சனலைஸ்டு தான். இத வந்து நம்ம ஜெனரலைஸ் பண்ண முடியாது. ஆனா உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு தண்ணி குடிக்கணும். அந்த பிரேமானந்த மகாராஜ் அவர் என்ன சொல்றாருன்னா, வாந்தி வர்ற அளவுக்கு தண்ணி குடிங்க அப்படிங்கிறாரு. என்னால கண்டிப்பா அதுவரைக்கும் தண்ணி இதுவரைக்கும் ஒரு நாள் கூட குடிக்க முடியல. என்னால அந்த அளவுக்கு இதுவரைக்கும் தண்ணி குடிக்க முடியல. ஆனா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு ரொம்ப தண்ணி குடிங்க. இதான் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம். உடம்புல தண்ணி இல்லைங்கிறதுனால டீஹைட்ரேட் ஆகுறது ஒரு விஷயமா இருந்தா, 2வது அசைவு ரொம்ப மூவ்மெண்ட்ஸ் இல்லாம இருக்கிறது 2வது ப்ராப்ளம். அதனால நம்ம காலையில எந்திரிச்ச உடனே பண்ண வேண்டிய 2வது விஷயம் என்னன்னா, உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணணும். எங்க வீட்ல வந்து முதோல் ஹவுண்ட் இருக்கு. வேட்டை நாய் இருக்குது. அந்த நாய் எந்திரிச்ச உடனே, நான் காலங்காத்தால 5 மணியோ, 6 மணியோ எப்ப நான் வெளிய போனாலும், அது படுத்து எந்திரிக்கும்போது டக்குன்னு நார்மலா எந்திரிக்காது. எந்திரிச்சு கை, கால் எல்லாம் அப்படியே வளைச்சு, திருப்பி அத பார்த்தாலே நமக்கு வந்து பிரிஸ்க் ஆயிரும். அந்த அளவுக்கு உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணும். அதோட கை இவ்வளோதான் நீட்டும்னா, ஆனா அதுக்கப்புறம் இப்படி நீட்டும். அந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச் தான் வந்து உடம்போட ஃபிட்னஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறாங்க. நான் ஒரு டெட் டாக் கூட பார்த்தேன். நான் முடிஞ்சா அத டிஸ்கிரிப்ஷன்ல கூட ஆட் பண்றேன். எக்சர்சைஸ்ன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போற மாதிரி ரொம்ப மசில் கெயின் பண்ற மாதிரி வெயிட் தூக்குற மாதிரிலாம் இல்லாம, நார்மல் ஸ்ட்ரெச்லயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச் பண்ணி, நார்மல் ரொட்டேஷன்லயே கொஞ்சம் நல்லா ரொட்டேட் பண்ணாலே, ரொம்ப வருஷம் வாழ்றதுக்கான ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் அப்படிங்கிறாங்க. ஜப்பான்ல 110 வயசு வரைக்கும் ஆவரேஜா வாழ்றதுக்கு முக்கியமான காரணம்னு அவங்க சொல்றது, டெய்லி ஜிம் போடுறதில்ல, டெய்லி 15 20,000 ஸ்டெப்ஸ் வாக் பண்றதில்ல. ஆனா டெய்லி காலைல எந்திரிச்ச உடனே அவங்க வந்து நீ ரொட்டேஷன், ஜாயிண்ட் ரொட்டேஷன், ஸ்ட்ரெச்சிங் இதெல்லாம் பண்றாங்கங்கிறாங்க. அப்ப நம்ம எந்திரிச்ச உடனே தண்ணிய குடிச்சுட்டு, 2வது பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் வார்ம் அப் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணி குடிக்கிறது, 2வது வந்து ஸ்ட்ரெச்சிங். ஆனா 3வது கண்டிப்பா உடல் சம்மந்தப்பட்டது இல்ல. அது நம்மளுடைய புத்தி சம்மந்தப்பட்டது. நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்த முதல்லயே யோசிச்சுட்டு நம்ம அந்த விஷயத்துக்குள்ள இறங்கும்போது வேகம் ரொம்ப இருக்கும். எந்த ஹோட்டலுக்கு போலாம் அப்படின்னு நீங்க வண்டிய ஓட்டும்போது, உங்க வண்டியில ரொம்ப ஸ்பீடு இருக்காது. டக்குனு அந்த ஹோட்டல் முடிவு பண்ணிருவீங்க. அந்த ஹோட்டல் தான் போணும்னு. எந்த ஹோட்டல் போணும்னு நீங்க நெனச்ச உடனே, உங்க வண்டியோட ஸ்பீடு கூடிரும். ஏன்னா, எப்ப கோல் இருக்குதோ லைஃப்ல, அப்ப நம்மளோட ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அப்ப காலையில எந்திரிச்ச உடனே தண்ணி குடிச்சுட்டு, எக்சர்சைஸ் பண்ணிட்டு, இல்ல ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு, நம்ம 3வது பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், இன்னைக்கு நான் என்ன பண்ணணும்? அது ஒரு குட்டி பிரசன்டேஷன் பண்றதா இருக்கலாம், இல்ல யாரையாவது சந்திக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா நம்மளே ஏதாவது ஒரு இடத்த கிளீன் பண்றதா இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயமோ, 2 விஷயமோ நம்ம எடுத்து எழுதணும். ஸோ நம்ம எல்லாத்துலயுமே ஒரு குட்டி டைரி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு குட்டி டைரி வச்சுட்டு, அந்த குட்டி டைரியில
காலைல எந்திரிச்ச உடனே என்கிட்ட ஒரு டைரி இருக்குது, ஹாப்பினஸ் டைரின்னு. நான் அது எதுக்காக வச்சுருக்கிறேன்னா, நான் இன்றைக்கி ஏன் ஹாப்பியாக இருந்தேன் அப்படிங்கிறத எழுதுறதுக்கு. அப்போ நீங்கள் இந்த மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே ஆக்டிவிட்டி டைரின்னு ஒன்று போட்டு, இன்றைக்கி நான் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு டேட்டு போட்டு ஒரு 2 விஷயம். நம்ம பண்ணுறோமோ பண்ணலையோ அது 2வது விஷயம். பண்ணணும்னு நம்ம ஆசைப்பட்டு காலையில் யோசிக்கிறது நம்மளுடைய லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணும். ஒரு மாதிரி திறந்த வெளியே இருக்கிற நம்ம லைஃப்பை வந்து ஃபோக்கஸ்டாக டைரக்ஷனலாக சேனலைஸ் பண்ணும். இதான் நம்ம பண்ண வேண்டிய 3வது விஷயம். 4வது விஷயம் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத சொல்ல போறதில்ல. என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்ல போறேன். எந்திரிச்சதுலேருந்து மினிமம் 30 நிமிஷம் கேட்ஜெட்ட தொடாம இருந்தா, அது என்ன கேட்ஜெட்டா வேணா இருக்கலாம். ஹெட்ஃபோனா இருக்கலாம், செல்ஃபோனா இருக்கலாம், டேப்லெட்டா இருக்கலாம், லேப்டாப்பா இருக்கலாம். டெக்னாலஜி ரிலேட்டடா எதையுமே நம்ம தொடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெறும் 30 மினிட்ஸ். எந்திரிச்சதுலேருந்து 30 நிமிஷம் நம்ம கண்ணுல ப்ளூ லைட் படாம இருந்தா, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு தானே சொன்னீங்க. இப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னா, இது பண்ணாம இருக்கிறதே ஒரு பெரிய பண்ற விஷயம். நீங்க சும்மா கூட வீட்ட சுத்தி வாங்க, ஒரு விளக்குமாறு எடுத்து வீட்ட கூட்டுங்க. இல்லைன்னா சும்மா வெளியில போய் மேலே கீழ இறங்கி ஒரு வாக்கிங் போங்க. ஆனா டெக்னாலஜி, செல்ஃபோன் தொட்றாதீங்க. 30 நிமிஷம் அப்படி நீங்க தொடாம இருந்தீங்கன்னா, உங்களோட ஃபுல் டேவோட ஆக்டிவிட்டி, உங்களோட மைண்டுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இதான் நான் சொல்லக்கூடிய 4வது விஷயம். முதல்ல சொன்னது என்னன்னு ஞாபகம் இருக்குல்ல? முதல்ல தண்ணி குடிக்கக்கூடாது. தண்ணி குடிக்கணும். 2வது ஸ்ட்ரெச் பண்ணணும். 3வது ஆக்டிவிட்டி என்னங்கிறத எழுதணும். 4வது செல்ஃபோன் பார்க்காம இருக்கணும் 30 நிமிஷத்துக்கு. இப்ப 5வது என்னன்னு பார்ப்போம். புரோட்டீன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. நம்ம ஒரு காலத்தில புரோட்டீன்ஸ வந்து ரொம்ப ஆழமா நம்மளோட வாழ்க்கையில வச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்டா புரோட்டீன்ஸ வந்து நம்ம ரொம்ப ரொம்ப தூரம் வச்சுட்டோம். அதனால நம்ம வாழ்க்கையில வந்து புரோட்டீன்ஸே இல்ல. புரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கலர் கலர் டப்பால இந்த ஜிம்ல போடுறவங்கலாம் குடிக்கிற அந்த மாதிரி புரோட்டீன்ஸ்ன்னு கிடையாது. ரொம்ப சாதாரண விஷயத்திலேயே நம்ம வந்து புரோட்டீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அழகான விஷயம் என்னன்னா, நிலக்கடலை. ஆனா வறுத்த நிலக்கடலை இல்ல, தண்ணீல ஊற வச்ச நிலக்கடலை. ஸோ ஒரு குத்து நிலக்கடலைய வந்து பச்சை கடலைய தண்ணீல ஊற வச்சுட்டு 8 மணி நேரம் கழிச்சு நம்ம அத சாப்பிட்டோம்னா, அது வந்து புரோட்டீன். பச்சை பயிறு இப்படி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த மாரி ஏதாவது ஒரு விஷயத்த நைட்டே பிளான் பண்ணி ஊற வச்சு மறுநாள் காலையில நீங்க சாப்பிட்டா, அதான் வந்து நீங்க பண்ண வேண்டிய 5வது விஷயம். இப்படி இந்த 5 விஷயத்த நீங்க உங்க காலை ரொட்டீனா மாத்திட்டீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப புடிச்ச ஒரு ஆளா நீங்க ஆகுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நான் சொல்றதுல ஒரு விஷயத்தையாவது நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த 5ல ரொம்ப புடிச்ச விஷயம் எதுன்னு சொல்லுங்க. ஃபோன 1/2 மணி நேரம் தொடாம உங்களால இருக்க முடியுமான்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யார் எந்திரிச்ச உடனே தட்டு தடுமாறி ஃபோன தேடுவாங்களோ, அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க.